अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। यरफ़इल्लाहु लज़ीना आमनु मिनकुम वल्लज़ीना ऊतुल इल्मा दरजात। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। वक़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम मन सलक तरीक़न यल्तमिसु फ़ीही इल्मन सग़लल्लाहु लहु तरीक़न इलल जन्नह। सदक़ रसूलुहुल नबीयुल करीम। क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही ताज़ीमन व तकरीमन व मुख़बिरन व आमिरा। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाहा व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अदनिल जुदी वल करम व मौइलिल नारे तकबीर अल्लाहु अकबर नारे रिसालत नारे तकबीर अल्लाहु अकबर नारे रिसालत या रसूल अल्लाह नारे तकबीर अल्लाहु अकबर। नारे तकबीर अल्लाहु अकबर नारे रिसालत या रसूल अल्लाह। बच्चे जरा सामने आ जाओ। अल्हम्दुलिल्लाह சிறப்பு விருந்தினராக நமக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாமா அல்ஹாஜ் ஷேகுனா சையத் முஃப்தர் ரப்பானி தாமத் பரகாத்துஹு அவர்களுடைய இரண்டாவது மகனார் மௌலானா அல்ஹாஜ் சையத் சர்வர் ரப்பானி ஹஜ்ரத் கிப்லா அவர்களையும் விஜயவாடாவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆலி ஜனாப் முகமது அலி ரப்பானி அவர்களையும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஆலிம் பெருமக்கள் ரப்பானியா சில்சிலாவினுடைய அனைத்து நண்பர்களையும் தாய்மார்களையும் சகோதரிகளையும் ஜமாத்தார்களையும் வருக வருக என வரவேற்றவனாக சிறிது நேரம் என்னுடைய வாழ்த்துறையை தொடங்குகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய ஸஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ அவுலியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கும் நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் மட்டுமாக ஆமீன். புனிதமான இந்த ஹான்காஹிலே நம்மை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அஹ்லுல் பைத்தினுடைய தலைமையில் இந்த மஜ்லிஸிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்ததை போல நாளை மறுமையில் தூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏனைய நபிமார்கள் வலிமார்கள் அஹ்லுல் பைத்துகள் நல்லோர்களோடு நம்மையும் நம் தாய் தந்தையர்கள் நம் சந்ததிகள் உம்மத் முஹம்மதியாவை அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியமானவர்களே, ஒரு புனிதமான நாளிலே முஹர்ரம் மாதத்திலே நாமெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த கான்காஹ் மக்தூம் ரப்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய திருநாமத்திலே இந்த கான்காஹ் திறக்கப்பட்டது. நம்முடைய மரியாதைக்குரிய அஹ்லுல் பைத் சையது சர்வர் ரப்பானி ஹஜ்ரத் கிப்லா அவர்களுடைய திருக்கரத்தால் திறக்கப்பட்டு இந்த இடத்திலே ஒவ்வொரு மாதமும் திக்ர் மஜ்லிஸ்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கான்காஹ்வை விரிவுபடுத்தியும் மதரசாயே மக்தூமா ரப்பானியா என்ற பெயரிலே பெண்கள் மதரசாவும் திறப்பு விழா இன்றைய நாளிலே தொடங்க இருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இதை மென்மேலும் அல்லாஹ் பெரிதுபடுத்தி இதனை வளர்ச்சியாக்கி தருவானாக. கியாமத் நாள் வரைக்கும் இதனை தொடர்ந்து அல்லாஹ் நியமமாக நடைபெறுவதற்கு அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அதிலும் ஊதுல் இல்ம தரஜாத்தின் மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்துகளை பல படித்தரங்களாக அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். யார் மார்க்க கல்வியை தேடி ஒரு தெருவிலே வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியே கிளம்பி வருகின்றார்களோ அவருக்கு சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய வாசலை, சொர்க்கத்தினுடைய பாதையை அவருக்கு இலகுவாக்கி தருகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இலகுவாக்கி தருவதாக சொல்லி காட்டுகின்றார்கள். மார்க்க கல்வியை தேடி யார் வெளியிலே புறப்பட்டு செல்கிறாரோ அவர் சொர்க்கத்தினுடைய பாதை அவருக்கு லேசாக்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்ப சொர்க்கத்தினுடைய பாதை எங்க இருக்குது? மார்க்க கல்வியை தேடி அதனை படிக்கக்கூடிய பாதையில் தான், அந்த மார்க்க கல்வியை படித்து வரக்கூடிய அந்த வழியில் தான் சொர்க்கத்தினுடைய பாதை இருக்கிறது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். கண்ணியமானவர்களே, தப்சீருல் பைலாவி என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசாக்களிலே பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு ஆலிம்களுக்கு ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிதாபு தப்சீருல் பைலாவி. இந்த தப்சீருல் பைலாவியிலே ஒரு சம்பவம் ஒன்று எழுதுவார்கள் அல்லாமா காலி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஊர்ல வேதனையை இறக்குவதற்காக மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அந்த ஊருக்கு வேதனையை இறக்குவதற்காக மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள். அங்கு குழந்தைகள் எல்லாம் அல்ஹம்து சூராக்களை, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊர்ல யா எப்படி நாங்க தண்டனையை இறக்குறது அல்லா அப்படின்னு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் போய் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க வேதனையை இறக்காதீங்க, நீங்க திரும்பி வந்துருங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வேதனையை இறக்காமல் அந்த ஊர் மக்களுக்கு அவர்களை அல்லாஹ் திரும்பி வருவதற்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் என்ற செய்தியை நமக்கு தப்சீரிலே பார்க்க முடிகின்றது. அப்போ சிறு குழந்தைகள் அல்ஹம்து சூராவை ஓதுவதன் காரணமாக, மார்க்க கல்வியை படிக்கிறதன் மூலமாக அந்த ஊருக்கு இறங்கக்கூடிய வேதனைகள், அல்லாஹ்வுடைய கோபங்கள் எல்லாம் இந்த குழந்தைகள் ஓதுவதன் மூலமாக அகற்றப்படுகிறது என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால் இந்த மதரசா எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமானது, உயர்வு மிக்கது. மார்க்க கல்வியை படிப்பதன் மூலமாகத்தான் அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம், மார்க்க கல்வி இஸ்லாத்தினுடைய உயிர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல தலபுல் இல்மி மினல் மஹதி இலல் லஹதி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மார்க்க கல்வியை தொட்டிலில் இருந்து கபருக்கு செல்லும் வரைக்கும் மார்க்க கல்வியை தேடுவது, மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்ப மார்க்க கல்வியை தேடுவதற்கு இத்தனை வயசுதான் என்பது வயது வரம்பு கிடையாது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனபி மதுஹபுடைய ஒரு பெரிய இமாம். இவங்களை பத்தி வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. நேரம் குறைவாக இருக்கிறது, சர்க்கார் அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க நமக்கு உபதேசங்கள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே நேரத்தின் அருமைகிறது நான் சுருக்கிக்கிறேன். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 60 வயசுல மார்க்க கல்வி படிக்க ஆரம்பிச்சாங்களாம்.
60 வருஷம் மார்க்க கல்வியை படிச்சு 120வது வயசுல அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த பணியிலே இருந்தார்கள். மீண்டும் 60 வருஷம் 180 வருஷம் வாழ்ந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்கிறது. சுப்ஹானல்லாஹ், பாத்துக்கிறேங்க. அப்போ அவங்க 60 வயசுல மார்க்க கல்வியை தேடி இருக்கிறாங்க, 60 வருஷம் மார்க்க கல்வியை படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வரலாறு சொல்கிறது. அப்போ மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு வயது வரம்பு இல்லை, மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு வெட்கப்படுவதற்கு எந்த ஒன்றும் இல்லை. நம்மளுடைய மார்க்க விஷயத்துல வெட்கப்படக்கூடாது, எதையுமே நம்ம கேட்டு தெரியணும். ஃபஸ்ஸலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான். எனவே இந்த மதரசா எதற்காக துவக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய தாய்மார்கள் எத்தனையோ பேர் மார்க்க கல்வியை சின்ன வயசுல படிச்சிருப்போம், அப்புறம் மறந்து போயிருப்போம். நம்ம குடும்ப பெண்களா போய் குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு இல்லாம போயிருக்கலாம். நாம் அந்த குர்ஆனை நம்ம தொடர்பு படுத்தி கொண்டு நாம் இந்த குர்ஆனை ஓதி நல்ல முறையில அல்லாஹ்வுடைய வேதத்தை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதத்தை நாம படிச்சு அதன் கொண்டு நம்ம பயன்பெற வேண்டும் என்பதற்காக, குர்ஆன் ஓதி கொடுப்பதற்காக பகலில இன்ஷா அல்லாஹ் 11 மணியிலிருந்து பெரிய பெண்களுக்காக இங்கு மதரசாவும், மாலையில ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அசர் தொழுகைக்கு பிறகிலிருந்து மகரிபுக்கு பிறகும் பெண் குழந்தைகளுக்காக இங்கு மதரசா ஓதி கொடுக்கப்பட இருக்கிறது. இதில தமீம் ஜான் ரப்பானி மற்றும் மௌலானா நிகால் அகமது அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஆலிமாவாக ஓதி பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இங்கு ஓதி தர இருக்கின்றது. எனவே எல்லோரும் வந்து வருகை தந்து இந்த மதரசாவிலே ஓதி சிறப்பாக நாம் மார்க்க கல்வியை பற்றி நாம் கற்றதன்படி அமல் செய்வதற்கும், நாம் நல்ல முறையிலே குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதி நாம் நல்ல முறையிலே தொழுகைகள் மற்ற இபாதத்துகளை ஈடுபடுவதற்கும் நீங்கள் எல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு செய்யுமாறும், இந்த மதரசா இந்த கான்காக சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டுமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.